மாடி தோட்டத்தில் நம்ம செடிகள் வைக்கணும்னு ஆசைப்படும் போதே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த ரோஸ் தான். இதுதான் நம்ம வைக்க ஆசைப்படுவோம். ரோஜாக்களில் பலவிதம் இருக்குது. அதுலேயும் இந்த நாட்டு ரோஜா இருக்குது பாருங்கள், அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. இதோட வாசனையும் கலரும் அவ்வளோ அழகு, அவ்வளோ எல்லாருக்குமே பிடிச்சது. அதனால் இந்த ரோஜாவை எப்படி வளர்க்கலாம், கொத்து கொத்தாக மொட்டு வர மாதிரி, பூக்கள் பூக்கிற மாதிரி எப்படி செழிப்பாக வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் ரோஜா செடி வாங்கி வச்சுட்டு செடி நல்லாவே வளர்கிறது, ஆனால் பூக்களே வரல, மொட்டுக்களே வரல, 1-2 பூ தான் பூக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஆர்கானிக் உரம் கொடுக்கும்போது கண்டிப்பாக பூக்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் எந்த உரமும் வெளியில் கடையில் இது வரைக்கும் வாங்கினதில்லை. எல்லாமே ஆர்கானிக்காக வீட்டில் இருக்கிற கிச்சன் கம்போஸ்ட்டு, கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட்டை வச்சு தான் நான் இந்த செடியை வளர்த்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் உங்களை கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இதை எப்படி நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வரா மாதிரி வளர்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெருசாக வளர்கிற செடி. கிரவுண்டில் வச்சா 6 அடி வரைக்கும் போகும். அதே மாதிரி 50 மொட்டு 100 மொட்டு வரைக்கும் வரும். ஆனால் நம்ம கார்டனில் கண்டெய்னர் கார்டன் அப்படிங்கும்போது நம்ம தொட்டியில் தான் வளர்ப்போம். அதனால் அதில் அந்தளவு மொட்டுக்கள் எதிர்பார்க்க முடியாது, பூக்கள். பட் அப்போ கூட இந்த மாதிரி ஒரு 10 மொட்டு 15 மொட்டெல்லாம் தாராளமாக வரும் உங்களுக்கு. இதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மண்கலவை பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா செடிக்கும் எடுத்துக்கிற மாதிரி பாட்டிங் மிக்ஸில் கொஞ்சம் சாம்பலும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துக்கணும். உங்களுடைய கார்டன் சாயில், அப்புறம் ஏதாவது ஒரு கம்போஸ்ட்டு, கவுடங் கம்போஸ்ட்டு, இல்லைனா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்போஸ்ட்டோட கொக்கோபீட் அப்படி இல்லைன்னா மணல் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 கைப்பிடி, அதுக்கப்புறம் கவுடங், அதுக்கப்புறம் சாம்பல் 2 கைப்பிடி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தொட்டியில் நிரப்பிட்டு அப்புறம் நீங்கள் செடியை வைக்கலாம். என்னென்னா இது மண்கலவை செறிவாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா சத்துக்களும் வேறு உறிஞ்சி மேலே வரைக்கும் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மேலும் கொடுக்குற உரங்கள் எல்லாமே செடிகளுக்கு போய் சேரும். ஸோ மண்கலவையை நல்ல செறிவாக கொடுக்கணும் நீங்கள். 2வது பாயிண்ட் தொட்டியோட சைஸு. இதெல்லாம் சின்ன சைஸ். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் 12க்கு 12, 15க்கு 15